ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்மளும் இந்த வீக் சண்டே கிளாஸ்க்குள்ளார வந்துட்டோம்ல. எல்லோரும் ரொம்ப இந்த சண்டே கிளாஸ் தான் எக்ஸைட்டாக இருப்பீங்களா? நாங்களும் உங்களை பார்க்க ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கோம் தானே ஷைனி? குட்டீஸ்லாம் பார்க்க நீயும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கியா? ஆமாக்கா. ஆமாவா? ஓகே குட்டீஸ், எப்பவும் போல் நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணுவோம்க்கா. ஆமாம், ப்ரேயர் தான் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? கண்ணை மூடி முட்டி போட்டு எல்லாரையும் இப்போ ஒரு ஃபெய்த்தாக ஒரு ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஏசப்பா இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த சண்டே கிளாஸ் வந்திருக்க ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏசப்பா. அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராத மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏசப்பா. சாத்தான் அது நடுவில் நோண்டுது ஏசப்பா. ஏசப்பா சோத்திரம் ஏசப்பா. மழை காலத்தில் யாருக்கும் ஒன்றுமே ஆகாத, இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே எந்த நோயும் வராத மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏசப்பா. நீங்களே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம் சோத்திரம் பிதாவே, நாளுக்காக நன்றி கத்தாவே. சப்பா நிறைய பேர் ஃபோனுக்காக அடிமையாயிட்டாங்க சப்பா. இந்த ஃபோன்ஸ் கேம்லாம் விளாட்றாங்க சப்பா. நீங்கள் அவங்களுக்கு கூட இருந்து அவங்க மனசை மாற்றி நம்ம சர்ச்சுக்கு கொண்டு வர நீங்கள் அவங்களுக்கு கூட இருந்து உதவி செய்யுங்க சப்பா. மனசை மாதிரி அவங்க சர்ச்சுக்கு வரணும் சப்பா. நிறைய பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு மதிக்காமல் இருக்காங்க சப்பா. அவங்க நிறைய பிள்ளைங்க வந்து அம்மா அப்பாவுக்கு மதிக்கணும் சப்பா. இது சப்பா நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க சப்பா. மழையை காரணமாக அவங்களுக்கு எந்த பாதிப்பு வராமல் நீங்கள் தான் சப்பா கூட வந்து பார்த்துக்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் எந்த ஆபத்தும் வராமல் நீங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்க சப்பா. இயேசு மூலம் ஜெயிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், எல்லோரும் குட்டீஸ்லாம் சேர்ந்து நீங்களாம் சூப்பராக ஸ்டார்டிங் ப்ரேயர் முடிச்சிட்டிங்களே. நீங்கள் தான் ப்ரேயர்லாம் ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிங்கள்ல. ஓகே ஷைனி, எல்லோரும் குட்டீஸ்லாம் சேர்ந்து நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஆமாம், டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்டி டான்ஸ் எப்படி இருக்கும்னு உனக்கு ஒரு கெஸ் இருக்கா ஷைனி? ஆங்க்கா. எப்படி இருக்கும்? நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக தமிழோ ஹிந்தியோ கலந்து சூப்பராக இருக்கும். ஆமாம், இந்த வாட்டி வந்து தமிழ் ஹிந்திலாம் போட்டு சூப்பராக வந்து ஏசப்பாவை உயர்த்துற மாதிரி எல்லாருக்கும் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான இப்போ டான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. குட்டீஸ் எல்லாரும் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் சூப்பராக டான்ஸ் ஆடுவீங்கன்னு நினைக்கிறேன். டான்ஸுக்கு போயிடலாமா? கரம் பிடிப்பேன், இயேசுவின் பின் செல்வேன். இயேசுவின் கரம் பிடிப்பேன், இயேசுவின் பின் செல்வேன். இயேசுவின் கரம் பிடிப்பேன், இயேசுவின் பின் செல்வேன். இயேசுவின் கரம் பிடிப்பேன், இயேசுவின் பின் செல்வேன். பாம்பலேலா 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 இயேசு பாம்பலேலா பாம்பலேலா இயேசு பாம்பலேலா. நடனமாடுவேன், பாட்டு பாடுவேன், ஆட்டம் போடுவேன், கரங்களை தட்டியே நடனமாடுவேன், பாட்டு பாடுவேன், ஆட்டம் போடுவேன், கரங்களை தட்டியே. பாம்பலேலா பாம்பலேலா
ஓகே குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக நம்ம ஹிந்தி தமிழ்லாம் கலந்து சூப்பரான ஒரு எக்ஸைட்டான ஒரு டான்ஸ் ஆடி முடிச்சிட்டோம்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஷைனி? ஆமாம், ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். பட் இதில் ஒரு ட்விஸ்டட் இருக்குது. என்னன்னு தெரியுமா ஷைனி? தெரியாதுக்கா. என்னன்னு தெரியுமா? இதில் நம்ம வந்து ஸ்டோரியும் பார்ப்போம், பைபிள் வச்சா பார்ப்போம். ரெண்டும் கலந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டோரி நீங்கள் கவனிக்கணும், பைபிள் வச்சா நீங்கள் மெமரி பண்ணணும். ஓகேவா ஷைனி? நீ பண்ணுவியா? ஆங்க்கா. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டோரி அண்ட் பைபிள் வச்ச எஸ்தர் அக்கா நம்மளுக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்டோரியை கவனிச்சுட்டு பைபிள் வச்சா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் தரால். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இப்போ கூட நம்ம ஒரு குட்டி ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? எல்லோரும் ஸ்டோரி கேட்க ரெடியாக இருக்கீங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன், நல்லா கவனமாக கேளுங்க, ஓகேவா? ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஏசப்பா வந்து இப்படியா வந்து ஒரு வசனத்தை குறித்து வந்து ஒரு இடத்துல வந்து அநேக ஜனங்கள் வந்து கூடியிருந்தாங்களாம். அங்கே வந்து போதித்து கொண்டிருந்தாராம். அந்த இடத்துல அவர் போதித்து கொண்டிருக்கும்போது, இப்போ கூட நம்ம ஸ்கூலில் புக்ஸ்லாம் நம்ம படிப்போம் இல்லைங்களா? நிறைய வந்து நம்மளுக்கு வந்து சம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா? அதில் வந்து எக்ஸாம் சம் இது வந்து கணக்குகள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து ஒரு மேக்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான், இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அதே போல் தான் வந்து ஏசப்பா வந்து போதிச்சு கொண்டிருக்கும்போது அவர் வந்து ஓமைகளாக பேசினாராம். அதாவது எடுத்துக்காட்டா ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து அது வந்து அப்படியே கரெக்டாக அப்படியே சொல்லாமல் அது வந்து ஓமையாக சொல்கிற மாதிரி, மறைமுகமாக அதை மறைச்சி சொல்கிற மாதிரி ஓமையாக சொன்னாராம். அப்படியே வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது விதைகளை குறித்து சொன்னாராம். அந்த விதைகள் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு விதைக்கிறவன் ஒருவன் வந்து விதைக்க புறப்பட்டான். அவன் போயிட்டுருக்கும்போது சில விதைகள் என்ன பண்ணிச்சான், வழியருக்கே விழுந்துருச்சான். அப்புறம் வந்து சில விதைகள் என்ன பண்ணுதான், முள்ளுலே நிலத்துலலாம் விழுந்துச்சான். சில விதைகள் வந்து கற்பாறையின் மேலே வந்து விழுந்துச்சான். சில விதைகளோ நல்ல நிலத்தில் வந்து விழுந்துச்சான். இப்படியா விதைகள் விதைக்கப்படும் பொழுது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆழங்கள் அதிகமாக இருக்கிறதுனால, அந்த மண்ணுடைய ஆழங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அநேக கனிகளை கொடுத்துச்சா, அது நிறைய பலன் கொடுத்துச்சா. ஆனால் வந்து இந்த வழியறிக்கை விதைக்கப்பட்டது வந்து அது எல்லாருமே வந்து அதை மிதிச்சுட்டு போடுறதுனால அந்த விதைகள் வந்து முளைக்கப்படவில்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட நிலங்கள் பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து வேர் இல்லாததுனால அது அந்த வெயிலின் உஷ்ணத்தினால அது வந்து காய்ந்து போயிடுச்சான். அப்புறம் அந்த முள்ளுள்ள நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நிறைய பாடுகள், அந்த முள் வந்து நெருக்கி அது இருக்கிறதுனால அது வந்து வேர் கொடாமல் அது வந்து உழந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து எதை குறித்து சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிளில் வந்து வசனத்தை தான் ஆண்டவர் வந்து விதையாக சொல்கிறாரு. வசனத்தை வந்து நம்ம நல்ல நிலத்தில் வந்து அதை நம்ம ஏசப்பா அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு அதை நம்ம இடத்துல நம்முடைய இறுதிய பலகையில் அதை நம்ம எழுதி கொண்டு ஒவ்வொரு வசனமும் பார்த்திங்கன்னா ஏசப்பா வந்து நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயத்தை வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக நாம் தான். அந்த விதைகள், அந்த நல்ல நிலம்ன்றது வந்து நம்ம தான். அது நம்ம அது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல கனிகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாரு. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம பைபிள் வச்சுக்கலாம் போகலாம். ஹாய் குட்டீஸ், ஓகே, இப்போ நம்ம பைபிள் வச்சுக்குள்ள போயிடலாமா? எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து பைபிள் வச்சு சொல்கிறீங்களா? ஓகே. விதைக்கிறவனின் ஓமை. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டோரி சொன்னேன் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வசனமும் இருக்குது. ஓகேவா குட்டீஸ்? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். மத்தேயு 13:12. மறுபடியுமா சொல்லலாமா குட்டீஸ்? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். மத்தேயு 13:12. ஓகே குட்டீஸ், இப்போ இதற்கான விளக்கத்தை பார்க்கலாமா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, உள்ளவன் எவனோனா என்ன சொல்கிறீங்க, எதை மீன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளவன்னா இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு படிப்பை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனா எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குது, இப்போ ட்ராயிங் இருக்குது, இப்போ வேறு எங்களுக்கு வந்து சாங்ஸ் நல்லா பாடுவோம், டான்ஸ் நல்லா ஆடுவோம் அப்படின்னு வந்து உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அது எனக்கு இருக்குது ஆனால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வந்து உங்களுக்குள்ளே அந்த டேலண்டெல்லாம் வந்து ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக கொடுத்து வச்சுருக்கிறாரு. ஆனால் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல், இப்போ நான் சொன்ன இல்லைங்களா, விதைகளை குறித்து சொன்ன இல்லைங்களா, ஓமையா அது கற்பாரியின் மேல் விழுந்து பலன் இல்லாமல் போயிடுச்சு, முள்ளுள்ள இடத்துல வலி அருகே பலன் இல்லாமல், அதுக்கிட்ட அந்த விதைகள் வந்து முழுமையாக ஏசப்பா வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த விதையை அழகாக தான் கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து அவங்களுடைய ஆழத்தில், அவங்களுடைய மனசில் வந்து அது அவங்க இல்லாததுனால அது வேர்கொள்ளாமல் அது போயிடுச்சு. அப்போ வந்து நம்ம மனசை வந்து நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக நம்ம இருக்கணும்னா
உள்ளவன் எவனோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ அந்த டேலண்ட் வந்து நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னும் நம்ம இந்த டேலண்ட் மூலிமா இன்னும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இன்னும் நம்ம பெருசாக வரணும். இந்த டேலண்ட் மூலிமா இன்னும் உலகத்துக்கு நம்மளை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் புதைச்சி வச்சிங்கன்னா உங்களிடத்துலேருந்து அந்த வசனத்தை வந்து அந்த காரியங்களை அந்த தாளந்தை வந்து உங்களிடத்துல வந்து எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாரு. அதே அந்த டேலண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் அதிகமாக இப்போ படிக்கிறீங்க, நல்ல மார்க்ஸ் வாங்குறீங்க, இன்னும் அதில் வந்து பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசித்து படிக்கிறீங்க இல்லையா, இன்னும் நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, அதே போல் தான் ஒவ்வொரு விஷயமும் சாங்ஸாக இருக்கட்டும், ட்ராயிங்காக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன நாலேஜ் நீங்கள் அதை குறித்து உங்களுக்கு என்ன எது இருந்தாலும் சரி அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து அதை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது இன்னும் அதிகமாக வந்து கொடுப்பேன், பரிபூர்ணமும் அடைவோன்னா எல்லாமே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறார். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இல்லைங்களா அந்த பைபிள் வச்சு வந்து அக்கா வந்து இந்த அக்கா வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள் பேர் என்னக்கா? ஜோனா வந்து இப்போ வந்து வசனம் சொல்ல போகிறாங்க. நான் உங்களுக்கு வந்து சின்னதாக ஷார்ட்டாக தான் எழுதி சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து அந்த வசனம் வந்து இன்னும் முடிவடைவில் இன்னும் பெருசாக இருக்குது, அதையும் சேர்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கேட்கலாமா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் அவன் எடுத்துக்கொள்ளப்படும். மத்தேயு 13:12. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? என்னோட கூட சேர்ந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஓகே. எங்களை அதிகமாக நேசிக்குதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காகவுமே நாங்கள் நடியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்பா இந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை கண்ணீர் மணி போல் பாதுகாத்து நல்ல அப்பா சரீர சுக பல ஜீவன் ஆரோக்கியத்தை கற்று நீங்கள் கொடுத்துறே நமக்கு நன்றி செலுத்துக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா இந்த அப்பா அநேக ஆண்டவரே அப்பா இந்த குளிர் காலத்தில் இந்த மழையின் காலத்திலே கூட ராஜா சிறு பிள்ளைகளுக்கு எந்த ஒரு வியாதிகளோ பலவீனங்களோ எதுவும் ஆண்டவரே பிள்ளைகளை நெருங்காதபடிக்கு ஒவ்வொரு கத்தத்தாமே ஆண்டவரே அப்பா பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சண்டே கிளாஸ் அப்பா ஆண்டவரே ஆன்லைன் ஆண்டவரே பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கூட நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் கூட ராஜா நீரப்பா சோத்திரம் ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள் தேவைகளை சந்திங்க, அவங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா அவர்கள் என்னென்ன அப்பா ஆண்டவரே தேவையோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர் ஆண்டவரே. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிற உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அப்பா பரிபூர்ணமும் அடைவான் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையின் பிரகார ராஜா அப்பா அவங்களுடைய எல்லா அப்பா அவங்களுடைய அப்பா சோத்திரம் அப்பா வாழ்க்கையில் அப்பா நீ பரிபூர்ண நன்மை ஆண்டவரே கட்டளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா சிறு பிள்ளைகள் அநேக அப்பா சிறு பிள்ளைகள் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவங்களை கூட ஆசீர்வதிங்க. அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டவர் இடத்துல வந்து அப்போ அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யுங்க. அப்படியே செய்ய போகிறதுக்காக கூட நன்றி செலுத்துக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம். செபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவே ஜீசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.